அவ கூட போயிட்டாருமா. ஸ்னேகா மறுபடியும் உன் புருஷனை கூட்டிட்டு போயிட்டாளா? ஸ்னேகா இல்லம்மா, அப்போ மல்லிகா. மாமா வேலை பாக்குறான்னு சொல்றா இல்ல, அதையே ஒரு பொம்மநாட்டி பார்த்தா மாமி வேலையா? என்னங்க? ஏம்மா, ரோஜா குழந்தைய தூக்கிக்கிட்டு எங்கம்மா போயிருப்பா? தெரியல சார். நாங்க எல்லாருமா சேர்ந்துதான் மகேஷ்க்கு எதிராக கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணினோம். நியாயமா பார்த்தா ரோஜா எங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கணும், ஆனா வரல. அதுக்காக என்ன எதுக்குமா இங்க கூட்டிட்டு வந்திருக்க? ரோஜாவை அவ வழக்கமா போற ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல, அப்புறம் கோவில்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல, பஸ் ஸ்டாப்ல எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம். ஆனா எங்கேயுமே அவளை காணோம். அது சரிம்மா, அங்கெல்லாம் போவாதவளா இங்க வந்திருப்பா? இல்ல, குழந்தை ஜீவா விளையாடுறதுக்காக அடிக்கடி ரோஜா இந்த பார்க்குக்கு தான் கூட்டின்னு வருவா. அதான் ஒருவேளை இன்னைக்கு வந்திருக்காளோன்னு பாக்குறதுக்காக உங்களை கூட்டின்னு வந்தேன். நான் அந்த பக்கம் பார்க்கட்டுமா? அம்முடி ரோஜா! ஐயோ, இது ரோஜா இல்ல. சாரிங்க. பரவாயில்ல. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வரீங்களா? நான் போய் கை கழுவிட்டு வரேன். அது வரைக்கும் கொஞ்சம் குழந்தைய பாத்துக்கிறீங்களா? சரி மேடம். தேங்க்யூ. அம்மா, ரோஜாவை தேர்ற நமக்கே இவ்வளவு சோர்வு ஏற்படுத்தம்மா. ரோஜா கை குழந்தைய வச்சுக்கிட்டு எப்படிலாம் கஷ்டப்படுறாளோ. கவலைப்படாதீங்க, ரோஜா கண்டிப்பா கிடைச்சிடுவா. யாரு நல்லா இருக்கணும்னு நினைச்சு நான் ஜெயிலுக்கு போனனோ, அவங்க நடுத்தெருவுக்கு வந்துட்டாங்களம்மா. ஐயோ, என்னாச்சு? என்னாச்சு திடீர்னு? வெயில்ல இருந்ததுனால தாகம் கொஞ்சம் அதிகமா இருக்குமா. நெஞ்சு வலிக்கிறதா? டாக்டர் கிட்ட போலாமா? வாங்க. நெஞ்சு வலிலாம் ஒண்ணும் இல்லம்மா, தண்ணி கொஞ்சம் குடிச்சா சரியாயிடும். தண்ணியா? ஐயோ, நான் எதுவும் கொண்டு வரலையே. சரி வாங்க பார்க்கலாம். அம்மா பாத்து பாத்து. பாத்து. தண்ணி வருது. மெதுவா மெதுவா குடிங்க. போருமா? இப்ப பரவாயில்லையா? பரவாயில்லம்மா. அம்மா, டாக்டர் கிட்ட வேணா போலாமே, என்ன சொல்றீங்க? வேண்டாம்மா, வா. சரி வாங்க வாங்க. சார்,
சார் என்னம்மா? இறங்குங்க, வீடு வந்துடுது. பரவாயில்லம்மா, நான் என் வீட்டுக்கு போய் எனக்கு தான் இப்போ வீடே இல்லைல்ல. என்ன பேச்சு இதெல்லாம்? இதுவும் உங்க வீடுதான், இறங்குங்க. என்னங்க? வாங்க மாமா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் மாமா. யாருக்கு யார் மாமா? அனாவசியமா என் கோபத்தை கலராத. ரோஜாக்கு மட்டும்தான் நான் மாமனாரு, கண்ட கழுதைக்கு இல்ல. என்னாச்சு மாமா? ஒண்ணு இல்லம்மா, வண்டியும் ஒரு நாள் ஓடத்தில் ஏறும், ஓடமும் ஒரு நாள் வண்டியில ஏறும்னு சொல்லுவாங்க. அது இப்ப எனக்கு நடந்துகிட்டு இருக்கு. நீ என்ன மாமான்னு கூப்பிட்டப்பெல்லாம் எனக்கு விஷமா இருந்ததுமா. அதுவே இன்னைக்கு என் வலிக்கு, என் காயத்துக்கு அந்த விஷமே மருந்தா இருக்கு. உள்ள வாங்க. வைதேகிமா, மனுஷாளுக்கு மனசாட்சி இருக்கு. இந்த உலகத்துல மனிதாபிமானம் செத்து போறேன்னு சொல்றதுக்கு வாழ்க்கையில சில சந்தர்ப்பங்கள் தான் கிடைக்கிறதுன்னா அந்த சந்தர்ப்பத்தை நாம விட்டுடக்கூடாது. நிராதரவா நிக்கிறேன், ஆதரவு தரலன்னா நாங்க மனுஷாலே இல்ல, எங்களுக்கு மனசாட்சியே இல்லைன்னு ஆயிடும். தயவு செஞ்சு உள்ள வாங்க. வாங்க, கூட்டிங்க போங்க. வாங்க மாமா. உட்காருங்க. கொஞ்சம் ஜலம் குடிங்க. ஏதாவது பேசினா தானே மனசுல இருக்கிற பாரம் இறங்கும். ஒரே குற்ற உணர்வா இருக்குதுமா. இங்க குத்துதுமா. எதுக்கு குத்துது தெரியுமா? உங்க ரெண்டு பேரையும் இத்தனை நாளா திட்டினே, அந்த வார்த்தைகள் குத்துது. உங்க ரெண்டு பேர் மேலையும் எச்ச துப்புற மாதிரி கேவலமான வார்த்தைகளை துப்பி இருக்க. இன்னைக்கு ஒரு டம்ளர் தண்ணிய கொடுத்து என்ன குடிக்க வச்சு ஏன் எச்சையே என்ன முழுங்க வச்சிட்டீங்க. வாழ்க்கை ஒரு ஏணி, ஏறத்துக்கும் அதுதான், இறங்குறதுக்கும் அதுதான். நான் இப்போ இறங்கி நிக்கிறேம்மா. பெரியவா, பக்குவப்பட்டவா, பச்சை குழந்தை மாதிரி அழுதா எப்படி ஆறுதல் சொல்றது சொல்லுங்க. தப்பு என் பொண்ணு மேலேயும் இருக்குண்ணா. ரோஜா வாழ்க்கை இது மாதிரி ஆனத்துல ஸ்னேகாக்கும் பங்கு இருக்கு. நாங்களும் அதே குத்த உணர்வுல தான் தவிக்கிறோம். யாருக்கிட்ட சொல்லி எப்படி ஆறுதல் தேடுறதுன்னு எங்களுக்கும் தெரியல. ராத்திரி படுத்தா நிம்மதியா தூக்கம் வராதவா எல்லாருமே பாவம் செஞ்சவா தான். எனக்கும் வரலையே. ஆனா ஒரு விஷயம், உங்க இடத்துல நாங்க இருந்திருந்தா கண்டிப்பா உங்களை விட அதிகமாவே கோவப்பட்டிருப்போம்.
நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. அப்பப்பா என்ன வெயில் நீங்க நடந்ததையும் நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காதீங்க. எல்லாத்துக்கும் ஒரு வடிகால் இருக்கும். உங்க வயசுக்கு நான் சொல்ல வேண்டியதில்ல. ப்ளீஸ் மாமா. வணக்கம் சார். வணக்கம்மா. ஏண்டி சோபா, ஜெயில உதைச்ச உதையில புத்தி பேதலிச்சு போய் தான் சொந்த வீட்டுக்கு போறதுக்கு வழி தெரியாம என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? அட இருமா, இன்னும் சொல்லியே முடிக்கல, நீ வேற குறுக்கல. ஜெயில உதைச்ச உதையில தான் சொந்த வீட்டுக்கு போறதுக்கு வழி தெரியாம இங்க வந்துட்டாரா, இல்ல பையனை வளைச்சு போட்டு எந்த காரியமும் ஆகல, அப்பனையும் வளைச்சு போட்டா இருக்கிற சொத்தையெல்லாம் சுருட்டிக்கலான்னு அம்மாவும் பொண்ணும் பிளான் போட்டுட்டாளா? உனக்கு இருக்கிறது சாதாரண வாயா இல்ல கால் வாயா? கூவம். இவ்ளோ அசிங்கமா பேசுற? வெக்கமா இல்ல? நடவுல. டேய் இருடி, கிளைமேக்ஸ் என்னன்னு பார்த்துட்டு வரேன். போது நீ பார்த்ததெல்லாம். வா. உண்மையை வான்னு சொன்னா சொல்றேன். யாருக்குமே பிடிக்காதுடி. விடு கைய. நீ பேசிட்டு ரொம்ப சாரி. நல்ல உறவுன்னு வச்சுக்கவும் முடியல, உறவே இல்லைன்னு வெட்டி விடவும் முடியல. அவங்க அப்படிதான். மனுஷாலோட கஷ்டம் வேதனை எதையுமே புரிஞ்சுக்காம அவளை குத்தி குத்தி காட்டி சந்தோஷப்பட்டுக்கிறதையே அவங்க பொழுதுபோக்க ஆக்கிட்டாங்க. நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க மாமா. எதுக்குடா தங்க அழற? அழாதடி செல்லம். பாட்டி தானே தூக்கின்னு இருக்கேன். எதுக்கு அழுக? உங்க அம்மா வந்திருக்கா பாரு. அம்மா வந்துட்டாளே, அம்மா பார்த்து சிரி பார்க்கலாம். அழுவாளா? குழந்தை அழக்கூடா செல்லம். ஓ ஓ ஓ, சரிடா தங்கம், வாண்டாண்டா, அழாதடா குட்டி. ஓ ஓ ஓ, தொப்பு வச்சுக்கிறதாடா. பால் கொண்டு வரட்டுமா? அழக்கூடாதுடா. தாத்தா பாருடா, தாத்தா வந்திருக்கா பாருடா. உன்னை பார்க்க உங்க தாத்தா வந்திருக்கா பாருடா. தாத்தா வாங்க தாத்தான்னு கூப்பிடு. உங்க பேத்திய பிடிங்கோ. நான் எப்படிம்மா? பிடிங்கோ. அழுவுறாடம்மா? சமாதானப்படுத்துங்கோ. எனக்கு தெரியாதம்மா. கதை சொல்லுங்கோ. அவகிட்ட நம்பிக்கையா பேசுங்கோ. தாத்தா வந்துட்டேன் பாத்தியாமா? இனிமே கூடிய சீக்கிரம் உங்க அப்பாவும் வந்துருவாரு. இனிமே இந்த ஆத்துல சிரிப்புக்கும் சந்தோஷத்துக்கும் பஞ்சமே இருக்காதுன்னு அவகிட்ட நம்பிக்கையா பேசுங்கோ. குடு. அம்மாடி காயத்ரி, என்ன பெத்த தாய். சுதாகரே, சுதாகர், அம்மா, இந்தப்பா சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடு. சாப்பாடு இருக்கட்டுமா? அவளை பாத்தியா என்ன சொன்னா? பார்த்தேன்டா, அவ என்ன ரொம்ப கேவலமா பேசிட்டாடா. எங்கேயாவது போய் பிச்சை எடு, இல்லைன்னா யார் வீட்லயாவது போய் 10 பாத்திரம் தேய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாடா. சொன்ன திருப்பூரிக்கு நாயி. இப்பவே போய் அவளை. டேய் டேய் டேய், அவசரப்படாதடா. ஆத்திரப்பட்டா காரியம் கெட்டு போயிடும். அமைதியா யோசனை பண்ணு. போலீஸும் உன்னை வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. அவங்க கையில நீ மாட்டிக்கிட்டா என் நிலைமை அவ சொன்ன மாதிரி எச்சி பாத்திரம் தேய்க்கிற மாதிரி ஆயிடும். பொறுமையா யோசனை பண்ணுடா. அம்மா, டேய், இப்ப நீ யோசனை பண்ண வேண்டியதெல்லாம் அவ சொத்தை எப்படி திரும்ப வாங்கணும் தான். எரியறத புடிங்கிட்டா கொதிக்கிறது தானா அடங்கிரும். சொத்து இருக்கிற தைரியத்தினால தான் அவ ஆடிக்கிட்டு இருக்கா. சொத்து போயிடுச்சுன்னு வச்சுக்க, அவ வெறும் சொத்தை. சரி, நான் மளிகைட்ட போய். ஐயோ, அவகிட்ட வேணாம்பா. ஆவுன்னா போன் எடுத்து போலீஸ்க்கு லைன் போடுறா. இத பாரு, மகேஷ் மூலியமா மல்லிகாவை மிரட்டு. மகேஷ மிரட்டினா அவ தன்னால பயந்துட போறா. நீ பயப்படாதம்மா. அந்த புது பங்களாவை உன் பேர்ல எழுதி வைக்க நான் ஏற்பாடு பண்றேன். ஆமா, இப்படி கண்ணை உருட்டி வீராப்பா பேசி உயிரை வாங்குறிய ஒழிய
ஏதாவது உருப்படியா ஒரு காரியம் ஆக மாட்டேங்குது. அந்த மல்லிகா நம்மள நடுத்தருவுல நாய் மாதிரி நிக்க வச்சிருந்தா கூட பரவாயில்ல. போலீஸ் தொப்பிக்கு பயந்து இப்படி தலைமறைவா வாழ வச்சுட்டாள. அதான்டா என் மனசு தாங்க மாட்டேங்குது. அழாதம்மா, நீங்க படுத்துக்கம்மா. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். டேய் டேய், என்னடா இந்த இடத்துல படுக்க சொல்ற? ஒரே கொசுக்கடியா இருக்கு. வெளியில போனா போலீஸ் அடி கிடைக்கும். எது பரவாயில்ல, கொசுக்கடியா இல்ல போலீஸ் அடியா? பரவாயில்லடா, நான் இந்த இடத்துல படுத்துக்கிறேன். இந்த இடத்த பார்த்தா சொர்க்கம் மாதிரி இருக்கு. அது நான் வரேம்மா. டேய் எங்க போற? ஒண்ணு நான் அந்த வீட்டு பத்திரத்தோட வர்றேன், இல்ல அந்த மல்லிகை தொலையோட வரேன். நான் வரேம்மா. கடவுளே, வீடு போச்சு, மானம் போச்சு, மரியாதை போச்சு, சுய மரியாதை போச்சு. துணையா இருக்கிறேன்னு சொன்ன மாமாவும் போயிட்டாரு. கடைசி வரைக்கும் கூடவே வாழணும்னு நினைச்சு என் புருஷன் மகேஷும் போயிட்டாரு. இனி யாருக்காக இந்த உலகத்துல வாழணும்? இந்த குழந்தைக்காக. ஆனா நான் எப்படி வாழ போறேன்? நான் என்ன செய்ய போறேன்னு தெரியலையே. சரோஜா, என்னம்மா? யாரோ மணி அடிச்ச மாதிரி இல்ல? இல்லையே. அழுற சத்தம் கேக்குது. ஜீவா அழுற மாதிரி இருக்கே. ஜீவா, ஜீவா கண்ணு எவ்வளவு அழகா இருக்கா. ஜீவாவா? அது யாருமா? உனக்கு ஒண்ணும் தெரியாது. ஜீவாதா, யார் கொண்டு வந்து போட்டுப்பா? யாரையும் காணுமே. ஜீவா, ஜீவா. மேடம், இது உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தையா? ஆமா. அழாதடா கண்ணா. இது ரோஜாவோட குழந்தையாச்சே. ரோஜா, இவன் எப்படி இங்க வந்தா? ரோஜா, ரோஜா. குழந்தையோட அம்மா ரொம்ப போயிருக்க மாட்டா. நீங்க போய் தேடுங்க. அழாதடா செல்லம். உங்க அம்மா ஏன் உன்னை இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போனான்னு எனக்கு தெரியலையே. நீ இரு, நான் போய் தேடி பாக்குறேன். குழந்தை பாத்துக்கம்மா. சரி, தூங்கவே. தூங்கினதுக்கு அப்புறம் நீயும் போய் தேடு. அழகுற செல்லம். ரோஜா, ரோஜா, ரோஜா. ஜானகி அம்மா கையில குழந்தைய சேர்த்தாச்சு. இனிமே ஜீவா பத்தி கவலைப்பட தேவையில்லை. கடவுளே, என் குழந்தைய நல்லபடியா வளர்க்குற சக்தியையும் ஆரோக்கியத்தையும் ஜானகி அம்மாவுக்கு நீதான் கொடுக்கணும். ரோஜா, ரோஜா, நீ எங்க இருக்க? தயவு செஞ்சு வெளியில வா. உன் குழந்தை பாசம் எனக்கு தெரியும். குழந்தைய விட்டுட்டு உன்னால இருக்க முடியாது. நீ எங்க இருக்க ரோஜா? ரோஜா, பாத்தியா, பாத்தியா? குழந்தைய விட்டுட்டு கிளம்பினா ஆரம்பமே தடுமாற்றமா இருக்கு. என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பண்ற?
நடுராத்திரியில ஜீவாவை ஏன் இப்படி அனாத மாதிரி விட்டுட்டு போற? இப்ப நீ தனியா எங்க போற? இப்படி அழுதா எனக்கு என்ன தெரியும்? குழந்தைய விட்டுட்டு போற அளவுக்கு உனக்கு என்ன கஷ்டம் வந்துச்சு? மகிழ் தம்பி எங்க? மறுபடியும் உங்களுக்குள்ள பிரச்சனையா? என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுமா. எனக்கு வாழவே பிடிக்கல. மகேஷ் பிசினஸ்க்காக 6 கோடி ரூபாய் கடன் வாங்கினாரு. அதுக்காக பேங்க்காரங்க வீட்டை ஜப்தி பண்ணிட்டாங்க. என்னம்மா சொல்ற? இப்ப மகேஷ் எங்க? அவர் கூட போயிட்டாருமா. ஸ்னேகா மறுபடியும் உன் புருஷனை கூட்டிட்டு போயிட்டாளா? ஸ்னேகா இல்லம்மா, அப்போ மல்லிகா. இப்ப சொல்லுங்கம்மா, நான் எங்க போவேன்? என் மான மரியாதையை காப்பாத்திக்க ஒரு வீடு கூட இல்ல. நான் குழந்தைய வச்சுட்டு நடு ரோட்ல பிளாட்ஃபார்ம்ல வாழ முடியும்? அதான் குழந்தையாவது இந்த அநாத ஆசிரமத்துல கௌரவமா வளரட்டுமே. சரிம்மா, நீ எங்க போவ? ஆஹா, நீ ரொம்ப குழம்பி போயிருக்க. வேற ஏதாவது முடிவு எடுத்தாலும் எடுத்துருவேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ முதல்ல உள்ள வா, காலையில பேசிப்போம். இல்லம்மா, எனக்கு மாமா பத்தி ஒரே கவலையா இருக்கு. அவர் இன்னைக்கு தான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிருக்காரு. அவர் எங்க போனாரு, எப்படி இருக்காருன்னு ஒன்னும் தெரியல. ஏற்கனவே பிரச்சனையில இருக்கும்போது மறுபடியும் பிரச்சனையை பத்தி யோசிக்காத. காலையில பேசிப்போம். நீ வா வா, விடிஞ்சா தெளிவு கிடைக்கும்மா. பயப்படாத, வா வா. கொண்ட குழந்தை தூக்கிட்டு உள்ள வா. சரி சரி சரி, அழக்கூடாது. இந்த அம்மா வந்தாச்சு, அம்மா வந்தாச்சு பாரு. வா. சரிடா, இல்லடா பட்டு, என்ன படுத்து. அம்மா இங்கதான் இருக்கேன், அழக்கூடாது. மாமா, காஃபி. ராத்திரி நீங்க தூங்கவே இல்லையா? ரோஜாவும் ஜீவாவும் எங்க போய் எப்படி அலையுறாங்களோ இவருக்கு அப்படி தூக்கம் வரும். மகேஷ் படுபாவி. நான் பாம்புக்கு பாலை ஊத்தி வளர்த்துட்டேன். இத நான் அப்பவே சொன்னேன். உன் மரமண்டைக்கே ஏறலையப்பா. பாட்டி, பேசாம இருக்கியா நீ? என்ன நேரத்துல எது பேசுறதுன்னு கொஞ்சம் கூட விவசாயம் இல்ல உனக்கு. மாமா, தயவு செஞ்சு மகேஷ் பத்தி நீங்க அந்த மாதிரிலாம் என்கிட்ட சொல்லாதீங்க. ஹலோ, யாரு? ஸ்னேகாவா? ஆமா, நான் ஸ்னேகா தான் பேசுறேன். நீங்க? நான் ஜானகி பேசுறேன். வணக்கம்மா. நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. ஒரு முக்கியமான விஷயம். மகேஷ்க்கும் ரோஜாவுக்கும் ஏதோ பிரச்சனையாம். வீட்டை ஜப்தி கூட பண்ணிட்டாங்களாம். நேத்து ராத்திரி ரோஜா குழந்தை தூக்கிட்டு வந்து ஆசிரமத்துல போட்டுட்டு தப்பிச்சு போக பார்த்தா. அப்ப ஜீவா அங்கேயா இருக்கான்? ஆமா, ஆனா நான் ரோஜாவை ஓடி போய் புடிச்சிட்டேன். இப்போ ஆசிரமத்துல தான் தங்க வச்சிருக்கேன். ராஜசேகர் சார் ஜெயில இருந்து விடுதலை ஆயிட்டாராம். ஆனா எங்க போனாருன்னு தெரியல. அவரை பத்தி தான் ரோஜா ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கா. உனக்கு ஏதாவது தெரியுமா? ஐயோ, ராஜசேகர் சார் இங்கதான் என் வீட்டுல தான் இருக்காரு. அப்படியா? கடவுளே. ராஜசேகர் சாரும் ரோஜாவை பத்தியும் ஜீவாவை பத்தியும் தான் கவலைப்பட்டுட்டே இருக்காரு. நீ உடனே அவரை கூப்பிட்டுக்கிட்டு ஆசிரமத்துக்கு வா. சரி, நாங்க அங்க வந்துடுறோம். நீங்க மாமா கிட்ட ஒரு நிமிஷம் பேசுறீங்களா? இல்ல, நேரடியா பேசிக்கலாம். நீ அழைச்சிட்டு வா. சரி, ஓகே, நான் வச்சிடுறேன். ரோஜாவும் ஜீவாவும் ஜானகி அம்மா தங்கி இருக்கிற ஆசிரமத்துல தான் இருக்காங்க. நான் பெருமாள் என்ற வேண்டின்றது வீணா போகல. என் உடம்புல தெம்பு வந்ததும் நான் மருதமலை போயிட்டு வர்றதா வேண்டிக்கிட்டேன். அவரும் என்னை கைவிடல. நான் ஊரு பூரா தேடின, ஆசிரமத்துல தேடணும்னு தோணலையே. அம்மடி ஸ்னேகா,
எனக்கு உடனே ரோஜாவையும் ஜீவாவையும் பார்க்கணுமா. நான் வரமா. வாங்க பெருமாளே. அம்மா, ராத்திரி பூரா எனக்கு தங்கறதுக்கு இடம் கொடுத்தீங்க. என் மனசுக்கு ஆறுதலா பேசுனீங்க. உங்களுக்கு ரொம்ப இதோ பாருங்க, தயவு செஞ்சு நன்றின்னு சொல்லி செஞ்ச கடமைக்கு கூலி கொடுத்துறாதீங்க. நீங்க பட்ட கஷ்டத்துக்கு ரோஜாவையும் ஜீவாவையும் ஆண்டவன் திருப்பி கொடுத்துருக்கான். உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதா நடக்கிறது, நடக்கும். ராஜசேகர், நீ அடிக்கடி இங்க வரணும், மகேஷ் இங்க அடிக்கடி வரணும்னு தான் சினேகா வேண்டிக்கிட்டு இருக்கா. பாட்டி நான் வரமா. ஒரு நிமிஷம். ஸ்னேகா, உங்க மாமனாருக்கு துணையா நீயும் போயிட்டு வா. அம்மா, நான் நான் மாமா கூட. ஆமாண்டி. ஸ்னேகா, நீயும் வாயம்மா. அம்மா, நீயா அந்த வார்த்தையை சொன்ன? ஏன் சொல்லக்கூடாதா? மகேஷ் விஷயத்துலயும் ரோஜா விஷயத்துலயும் தலையிடக்கூடாதுன்னு இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தேன். இத்தனை நாள் நம்ம உறவு வேண்டான்னு சொன்னவாள்லாம் இப்போ தேடி வந்திருக்கா. அவள்லாம் மாறுறப்போ நான் மனசு மாறுறது தப்பா? அம்மா, உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போம்மா, உன் மாமனாரோட போயிட்டு வா. சோபா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். மாமா வேலை பாக்குறான்னு சொல்றா இல்லே, அதையே ஒரு பொம்மநாட்டி பார்த்தா மாமி வேலையா? இது என்ன தெரியுமா? பச்சை மிளகா. நீ வாய் திறந்து வில்லங்கமா ஏதாவது பேசுன, இது உன் வாயில போட்டுருவேன். ஏய், நான் உன்னை பெத்தவடி. அது இந்த பச்சை மிளகாக்கு தெரியாதுல்ல? ஆமாமா. இது மட்டும் உடம்புல தேய்ச்ச உடம்பெல்லாம் பத்தியும் தெரியும். பச்சை மிளகாயை தேய்க்கிறது, மிளகா பொடியை கலக்கிறது, இதெல்லாம் உங்க அம்மாவுக்கு கைவந்த கலையாச்சு. ஏய் கிழவே, போறோம் போறோம். இப்ப நான் என்ன பண்ணணுங்கிற? நீ பச்சையா ஏதாவது பேசுனேன்னு வச்சுக்கோயே, நான் பேச மாட்டேன். இந்த பச்சை மிளகா தான் பேசும். நடவுல பச்சையா தானே பேசக்கூடாது, சகப்பு சகப்பா பேசிட்டு போதும் போறேன். போல. இதோ பாருங்க, அந்த கழுச்சடை பேசுறதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. நீங்க வாட்டு கிளம்புங்க. போமா ஸ்னேகா. போயிட்டு வரேன் போயிட்டு பாட்டி. வாங்க. வாம்மா. வரேம்மா. போயிட்டு வாமா. என்ன மனுஷி இவ? ராஜாத்தி வைதேகி வைதேகி தான். என்ன இது, டைம் 6:15 ஆச்சு. எல்லாம் ஸ்டாஃப்ஸ் வேற கிளம்பிட்டாங்க. நம்மளும் கிளம்ப வேண்டியதான். இந்த மல்லிகா ஷாப்பிங் முடிச்சுட்டு வரேனாலே இன்னும் காணோம். ஏன் வரல? நீயா? என்ன போலீஸ் ஃபோன் பண்றியா? என்ன பிடிச்சு கொடுக்க போறியா? அவ்வளோ பயம் இருந்தா நான் இங்க வந்திருப்பேனா? ஏய், நீ என்ன பண்ணாலும் என்கிட்ட இருந்து இனிமே பணத்தை கறக்க முடியாது. ஏன்னா உன் கழுத்துக்கு கத்தி வந்துருச்சு. அவசரப்படாத மகேஷ், நான் வந்த விஷயமே வேற. உன் செட்டப்பு அதான். என் மாஜி பொண்டாட்டி மல்லிகா புது பங்களா வாங்கியிருக்கான்ல, அந்த பங்களா எனக்கு வேணும். ஏன் போலீஸ் துரத்துனா ஓடி ஒளிய உனக்கு அந்த பங்களா வேணுமா? என்ன பயந்துட்டியா? அருவா நினைச்சு பயந்துட்டியா? அந்த பயம் இருந்தா போதும். என்ன இது? மல்லிகா வீடு எனக்கு சொந்தமாகணும். வீட்டை மாற்றி எழுதுறதுக்கு தான் இந்த பத்திரம். எங்க அம்மா பேர்ல மரியாதை வீட்டை மாற்றி எழுத சொல்லு. மாட்டேன்னு சொன்னின்னு வச்சுக்கோ, உனக்கு அவளுக்கு சேர்த்து சங்கு ஊதிடுவேன். பைத்தியக்காரத்தனமா பேசாத. அவ பேர்ல வாங்கின பங்களாவை உங்க அம்மா பேருக்கு எப்படி மாத்தி எழுதி கொடுக்க முடியும்? அவ வாங்கின பங்களாவா? 10 வீட்டில் 10 பாத்திரம் தேய்ச்சி கஷ்டப்பட்டு பணம் சேர்த்து வாங்கினாளா? திருட்டு நாய். நான் என் மூளையை யூஸ் பண்ணி நான் திட்டம் போட்டு சேர்த்து வச்ச காசுல திருடி வாங்கின பங்களடா அது. அதை மரியாதை எனக்கு மாத்தி எழுதி கொடுக்க சொல்லு. முடியாது. அதை சொல்ல நீ யாரா? மரியாதை ஆப்போசிட் வெளியில போட நாய. ஏற்கனவே கொலைக்கேசில் என்னை போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு. மாட்டினா தூக்கு தண்டனை தான்டா. உங்க 2 பேரையும் போட்டு தரலாம் கூட எனக்கு ஒரு தடவை தூக்கு. ஏய், அதுக்கு ஒரு நாளும் நான் ஒத்துக்க மாட்டேன். அவளே கையெழுத்து போட்டு தரேன்னு சொன்னாலும் நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன். பாவம், அவ பரம்பரை வீட்டை வித்து கஷ்டப்பட்டு வாங்கின சொத்து. ஒத்துக்கவே மாட்டேன். போடா பைத்தியக்காரா.
அந்த வீட்டை அவ எப்படி வாங்கணும்னு உனக்கு தெரியுமாடா? எனக்கு அப்புறம் தெரியும். நீ தான் காணாத கண்ட மாதிரி அவ மேல மயக்கத்துல கிடக்குறியே. நான் சொல்றத நீ கேளு. அட பாவி, சுதாகர் உண்மை சொல்லிடுவானோ? உன் குரல்ல 6 கோடி ரூபாய் சரக்கு இருந்துச்சு. ஏடா பயந்து ஓடுற? போலீஸ் வரட்டும். ஆம்பளையா இருந்தா இங்கே நில்றா. டேய், நான் ஒண்ணு பயந்து ஓடலடா. என் காரியம் முடிகிற வரைக்கும் நான் போலீஸ் கிட்ட மாட்ட மாட்டேன்டா. நாளைக்கு உள்ள அந்த துரோகி மல்லிகை கிட்ட இந்த பத்திரத்துல கையெழுத்து வாங்கி வச்சிரு. அப்படி இல்ல உங்க 2 பேரும் போட்டு தள்ளிட்டு நானே நேரடியா ஜெயிலுக்கு போயிருவேன். மல்லிகா, நான் வீட்டு வாசல்ல நின்னுட்டு இருக்கேன். தயவு செஞ்சு வந்து கதவு தோற. இதோ வந்துட்டேங்க. வாங்க மகேஷ். என்ன மல்லிகா இது? போன் பண்ணாதான் கதவு திறப்பியா? ஆமா, இனிமே அப்படிதான். என் உயிருக்கு ஆபத்து இருக்கு. எந்த நேரம் வேணாலும் அந்த சுதாகரோ இல்ல உங்க அப்பாவோ இல்ல அந்த ரோஜா ஸ்னேகாவோ என்ன வந்து கொல்லலாம். ஏன் வெளியில் நின்று பேசிட்டு இருக்க? வா, உள்ள போய் பேசலாம். ஏய், ஐயோ, கதவு பூட்ட மறந்துட்டேன். என்னது இது? அதுக்குள்ள உட்கார்ந்தாச்சு. கெட் அப். பீ பிரிஸ்க். ஏய், என்ன நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க? ஆமா, புது வீடு, புது வாழ்க்கை, சந்தோஷமா இருக்கேன். உங்க அப்பா முன்னாடி என் மான மரியாதை காப்பாத்தினதுக்காக இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரீட், ஒரு சர்ப்ரைஸ். Thank you. போய் குளிச்சிட்டு ரெடி ஆகுங்க. ஓகே. ஏய் மகேஷ், எங்க மேல? ஏய், மேல பாத்ரூம்ல போய் குளிக்க போறேன். வேண்டாம், இனி கீழ் ரூம் பாத்ரூம்ல குளிங்க. ஏன்? மேல இருக்க பாத்ரூம்க்கு என்னாச்சு? மேல ஒரு விசேஷம், சர்ப்ரைஸ்னு சொன்னேன்ல, கீழ இருக்கிற பாத்ரூம்ல குளிங்க. சர்ப்ரைஸா? அப்படினா நான் கண்டிப்பா மேல போய் பார்த்தாகணும். என்ன அவசரம்? ஏய், கீழ இருக்கிற பாத்ரூம்ல குளிங்கன்னு சொன்னா கேட்கணும். போய் கீழ இருக்கிற பாத்ரூம்ல குளிச்சிட்டு வாங்க. இல்ல, மேல என்ன சர்ப்ரைஸ்னு குளிச்சிட்டு பார்த்து. அங்க தானே வர போறீங்க. சர்ப்ரைஸ். போங்க. ஓகே.
மகேஷ், அதுக்குள்ள வந்துட்டீங்களா? ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? முதல்ல வெளில போடா. கட்டின புருஷனுக்கு திண்டாட்டம், கள்ள புருஷனுக்கு கொண்டாட்டமாடி. எனக்கு கடைசி இரவுன்னு முடிவு பண்ணிட்டு நீ முதலிரவு கொண்டாடுறியா? நான் கஷ்டப்பட்டு தில்லு முள்ளு பண்ணி வாங்கின பங்களாவை உனக்கு சொந்தமாக்கிட்டியா? அது மட்டும் இல்ல, கிச்சாவை நான் தான் கொலை பண்ணேன்னு கோர்ட்டு கூண்டுல ஏறி அப்பட்டமா பொய்ச்சாச்சு சொல்லி போலீஸை என் மேல ஏவி விட்டுட்ட. ஏண்டி, எனக்கு ஆயுள் தண்டனை, உனக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா? ஏய், அனாவசியமா பேசாத. முதல்ல எழுந்து வெளில போ. மகேஷ், மகேஷ். ஏய், என்னடி மகேஷ், உன்னை கொல்லாம விட மாட்டேன்டி. சுதாகர், சுதாகர் வேண்டாம், விட்டுரு. இல்லைன்னா நடக்கிறதே வேற. என்னடி நடக்கும்? ஏண்டி, உனக்கு நான் எத்தனை நாள் சோறு போட்டிருப்பேன்? என்ன பெத்த அம்மா பசிக்குதுன்னு உன்கிட்ட பரிதாம நின்னப்போ கோயிலுக்கு போய் பிச்சை எடுத்து சாப்பிடு, எச்சி பாத்திரம் தேய்ச்சி வயிற்று நிரப்புன்னு எகத்தலாம பேசியிருக்கேன்ல. ஏண்டி, ஊர்ல ஒருவேளை சோத்துக்கு லாட்டி அடிச்ச நாய் நீ, இங்க வகை வகையா சாப்பாடு, விதவிதமா புடவை, நகை, கள்ள புருஷன், 3 கோடி ரூபாய்க்கு புது பங்களா, இதெல்லாம் யாராலடி? என்னாலடி? என்னால? இன்னைக்கு இவ்வளவு சொத்து சுகம் உனக்கு இருக்குன்னா அது நான் கொடுத்ததுடி, நான் கொடுத்தது. என்னடா நான் கொடுத்தேன்னு சொல்றேன்? ஒரு பொண்டாட்டிக்கு ஒரு புருஷன் கொடுக்க வேண்டிய சுகத்தை நீ எனக்கு கொடுத்தியா? ஒரு பொம்பளைக்கு ஒரு ஆம்பளை தர வேண்டிய சந்தோஷத்தை நீ எனக்கு தந்தியா? நீ நீ ஆம்பளையே இல்லடா. நீ ஒரு ஆம்பளையே இல்ல. ஏய், ஆம்பளை என்ன காட்டடி? ஏய், ஏய், நின்று. ஏய், 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 வேண்டாம் சொல். சுதாகர், சுதாகர், என்ன மன்னிச்சிடு சுதாகர். நான் தப்பு பண்ணிட்டேன், வழி தவறி போயிட்டேன். நான் இப்ப திருந்திட்டேன் சுதாகர், நான் திருந்திட்டேன். இந்த வீட்டை நான் உன் பேருக்கு எழுதி கொடுத்துடுறேன். என்னை விட்டுடு ப்ளீஸ். என்ன ஒண்ணும் பண்ணிடாத, என்னை விட்டுடு ப்ளீஸ். ஏண்டி, நீ திருந்திட்ட மாதிரி நடிச்சா நான் நம்பிடுவேனா? ஏய், ஓ சாவுக்கு இந்த சுதாகர் நாள் குறிச்சாண்டி. ஏய், இனிமே நீ உயிரோட இருக்க கூடாது. கொல்ல ஓட மாட்டாண்டி. ஏய், 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 சுதாகர், சொத்தாடா வேணும்? சொத்து செத்து போறடா. இந்த சொத்து எல்லாத்தையும் மூட்டை கட்டி கொடுத்து அனுப்புறேன். சொர்க்கத்துக்கு எடுத்துட்டு போ. ஐயோ, நான் என்ன பண்ணிட்டேன்? கொலை பண்ணிட்டேன். இல்ல இல்ல, நான் கொலைகாரியை மாறக்கூடாது. நான் அனுபவிக்கணும். இந்த உலகத்துல இருக்க எல்லா சந்தோஷத்தையும் நான் அனுபவிக்கணும். நான் சந்தோஷமா வாழணும். இல்ல, நான் ஜெயிலுக்கு போக கூடாது. நான் ஜெயிலுக்கு போக மாட்டேன். ஹலோ, நான் எஸ்ஐ மனோகர் பேசுறேன். ஹலோ சார், சார், நான் உங்க ஏரியால இருந்து, அதான் அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்ட்ரீட் நம்பர் 78 அந்த புது பங்களால இருந்து பேசுறேன் சார். இங்க அந்த கொலை கேஸ்ல தேடிட்டு இருக்க சுதாகர்ன்றவருக்கும் அந்த மகேஷ் கிரானேஜோட ஓனர் மகேஷ்க்கும் பெரிய தகராறு நடந்துட்டு இருக்கு சார். இங்க 2
என்னால அவங்க 2 பேரும் எதுவும் பண்ண முடியல சார். நீங்க கொஞ்சம் உடனே வாங்கல. உங்க பேர் என்ன? என் பேரு மல்லிகா சார். மகேஷ் மகேஷ் வேண்டாம் மகேஷ். ஐயோ கத்தி. மகேஷ் கத்தியால குத்தாதீங்க. சுதாகர் குத்தாதீங்க. ஐயோ குத்தாதீங்க. மகேஷ் சார் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். மல்லிகா, மகேஷ் மல்லிகா, கதவை திறம்மா. மல்லிகா. ஏய், என்ன மல்லிகா? ஏய், என்னாச்சு? ஏன் பேய் அரைஞ்ச மாதிரி இருக்க? ஏய், என்னாச்சு? ஏய், இவன் எப்படி இங்க? என்ன நடந்துச்சு? யாரோ ஒருத்தன் சுதாகர் குத்திட்டு அப்படி ஓடிட்டான் மகேஷ். ஐயோ, யாரு? யாரு? இவன் எப்படி இங்க? இவனை போய் யார் கொண்டா? என்ன? மிஸ்டர் மகேஷ், கொலையை பண்ணிட்டீங்களா? யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். நான் இவனை கொலை பண்ணல சார். யாரோ இவனை குத்திட்டு போயிட்டாங்க. எனக்கு போன் வந்துச்சே. என்ன சார் சொல்றீங்க? போனா சார், சத்தியமா சொல்றேன் சார். இவனை மல்லிகா என்ன பேசாம இருக்க முடிஞ்சா உண்மை தெரியல சொல்லு. மல்லிகா, ஏய் மல்லிகா, 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 நீங்க கத்தி எடுக்கிறதா நான் கண்ணால பார்த்தேன். மத்ததெல்லாம் ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம் வாங்க. யோ 303 சீக்கிரம் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணியா. ஃபாரன்சிக் லேப் மல்லிகா, போட்டோகிராஃபர் எல்லாரையும் ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. உண்மையை சொல்லு மல்லிகா. சார் இன்ஸ்பெக்டர், சத்தியமா நான் இது கொலை பண்ணல. சார் மல்லிகா, பாப்பா ப்ளீஸ் மல்லிகா. சார் மல்லிகா, சார் முடியா. மல்லிகா, மல்லிகா, நான் வர்ற வரைக்கும் பாடியை தொடாத. கட்டவன் செத்து போயிட்டான். ஓட்டுனவன் ஜெயிலுக்கு போயிட்டான். இனிமே சந்தோஷமா வாழ்க்கை அனுபவிக்க வேண்டியதுதான். சபாஷ் மல்லிகா.